வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் வியாஸ். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம்ல வந்து உங்களுக்கு வெரிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூட்டேட்டிவ் லா அண்ட் அசோசியேட்டிவ் லான்னு சொல்லிட்டு நம்ம போன எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ கம்யூட்டேட்டிவ் லான்னா என்ன, ரெண்டு செட் டீல் பண்ணும்போது அது கம்யூட்டேட்டிவ் லான்னு சொல்லியிருக்கேன். ஸோ A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு B யூனியன் A அப்படின்னு சொன்னா இது வந்து கம்யூட்டேட்டிவ் லா, அதாவது ரெண்டு செட்டை டீல் பண்ணுது. இங்க யூனியன் இருந்துச்சுன்னா இங்க யூனியன் தான் இருக்கும். அதே மாதிரி A intersection B is equal to B intersection A. இது ரெண்டுத்தையும் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், கம்யூட்டேட்டிவ் லான்னு சொல்றோம். அதாவது டூ செட்ஸ் வச்சு டீல் பண்ணுது. யூனியன் இது வந்து கம்யூட்டேட்டிவ் லா ஆஃப் யூனியன், இது வந்து கம்யூட்டேட்டிவ் லா ஆஃப் இன்டர்செக்ஷன். அதே மாதிரி அசோசியேட்டிவ் லான்னு என்ன சொல்லியிருக்கேன், மூணு செட் டீல் பண்ணும்போது அசோசியேட்டிவ் லா அந்த மூணு செட்ல வந்து யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் மாறாம இருந்துச்சுன்னா அது வந்து அசோசியேட்டிவ் லா. அதாவது A union B union C is equal to A union B union C. அதாவது இங்க மூணு செட்டுக்கு நடுவுல யூனியன் இருந்துச்சுன்னா இங்கேயும் மூணு செட்டுக்கு நடுவுல யூனியன் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த மூணு செட்டுக்கு நடுவுல இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா மூணு செட்டுக்கு நடுவுல இன்டர்செக்ஷன் தான் இருக்கணும். அதாவது A intersection B intersection C is equal to A intersection B intersection C. சோ இந்த மாதிரி மூணு செட்ஸ் டீல் பண்ணிட்டு யூனியன் அண்ட் இங்க இந்த ஈக்குவேஷனோட ரெண்டு சைடுலயும் வந்து உங்களுக்கு யூனியன் மட்டும் இருந்துச்சு இல்ல இன்டர்செக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம். அசோசியேட்டிவ் லா. சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் நம்ம த்ரீ செட்ஸ் வச்சு தான் டீல் பண்றோம். ஆனா யூனியனும் இன்டர்செக்ஷனும் இங்க போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ல யூனியன் இன்டர்செக்ஷன் மாறி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்றோம். சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எப்படி வரும்னா, இப்போ A யூனியன் B இன்டர்செக்ஷன் C, அதாவது இங்க A யூனியன் இங்க B இன்டர்செக்ஷன் C, யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் வந்து இங்க மாறி வருது. சோ இங்க மாறி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா A யூனியன் B இது வந்து A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C, அதாவது பிராக்கெட்ல வெளியே இருக்கிற யூனியனை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி தான். A யூனியன் B இங்க இன்டர்செக்ஷன் இங்க வந்துரும் A யூனியன் C. இதுதான் வந்து மூணு செட் வச்சு டீல் பண்றோம். ஆனா வந்து யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் மாறி வந்துச்சுன்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்றோம். இங்க வந்து இங்கேயும் யூனியன் இருக்கு இங்கேயும் யூனியன் இருக்குன்னா இது வந்து அசோசியேட்டிவ் லா. இங்க யூனியன் இங்க இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா அதாவது இங்க இன்டர்செக்ஷன் கூட இருக்கலாம், இங்க A இன்டர்செக்ஷன் B யூனியன் C கூட இருக்கலாம். சோ இப்படி இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம், A இன்டர்செக்ஷன் B யூனியன் A intersection C எழுதலாம். A intersection B union A intersection C. சோ இதுவும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான். அதாவது யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷனும் இருக்கலாம் இல்ல இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியனும் இருக்கலாம். அதாவது இங்க யூனியன் இங்க இன்டர்செக்ஷன் இல்ல யூனியன் மாதிரி மாறி வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்றோம். ஓகேங்களா, அதாவது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருது. அதனால அதே மாறாம இருந்துச்சுன்னா யூனியன் இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி மாறாம இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம அசோசியேட்டிவ் லான்னு சொல்றோம். சோ ரெண்டுமே த்ரீ செட்ஸ் டீல் பண்ணி தான் வருது உங்களுக்கு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு A யூனியன் B இன்டர்செக்ஷன் C கொடுத்தோம்னா A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் வந்துச்சுன்னா இந்த லாக்கு தான் பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சோ இதுதான் நம்ம இந்த ரெண்டு விதமா நம்ம பிரிக்கிறோம். அதாவது இது யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன் சொல்றோம், இது இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் சொல்றோம். ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான். ஓகேங்களா. சோ இந்த செகண்ட் சம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம கடைசியா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வெரிஃபை பண்ண சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, K யூனியன் L இன்டர்செக்ஷன் M கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் மூணு சர்க்கிள் போட்டுருக்கேன், இத வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ மூணுத்துக்கும் காமனா என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சோ A காமனா இருக்கா, A வந்து L ல இல்ல ஆனா M ல தான் இருக்கு. சோ B பாத்தீங்கன்னா S, B வந்து L லயும் இருக்கு M லயும் இருக்கு. சோ B இங்க காமனா இருக்கு. நெக்ஸ்ட் D இருக்கு, D வந்து அதே மாதிரி மூணு இடத்துலயும் இருக்கு, D யும் காமனா இருக்கு மூணுத்துலயும். E பாருங்க, E இங்க L இல்லாதனால விட்டுறலாம். F பாருங்க, F இல்ல. சோ B and D மட்டும் த்ரீ செட்ஸ்லயும் காமனா இருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஃபில் பண்ணலாம். K இன்டர்செக்ஷன் L, ஃபர்ஸ்ட் K இன்டர்செக்ஷன் L பார்த்துடலாம். சோ A இல்ல L இல்ல, B இருக்கு, B ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு, D ஆல்ரெடி எழுதியாச்சு. E வந்து இல்ல காமனா இல்ல, F உம் இங்க இல்ல. சோ எதுவுமே இங்க காமனா இல்ல, அதாவது K இங்க எதுவுமே காமனா இல்ல. K இன்டர்செக்ஷன் L ல எதுவுமே காமனா கிடையாது B and D தவிர. நெக்ஸ்ட் L and M பார்த்துடலாம். L வந்து B இருக்கு, B ஆல்ரெடி எழுதியாச்சு. C இருக்கு, C எழுதலாம். சோ C இருக்கு, D ஆல்ரெடி எழுதியாச்சு. G பாத்தீங்கன்னா G இல்ல. சோ ஜஸ்ட் காமனா இருக்க ஐட்டம்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மிச்சம் இருக்குது K and M. சோ K and M பாத்தீங்கன்னா A ரெண்டுத்துலயும் இருக்கு காமனா. சோ நான் A எழுதிறேன். நெக்ஸ்ட் B எழுதியாச்சு, D எழுதியாச்சு. நெக்ஸ்ட் E பாத்தீங்கன்னா இல்ல, F உம் இல்ல M ல.
ஸோ ஏ மட்டும் தான் காமனா இருக்கு. ஸோ இதை காமனா இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதை தவிர்த்து மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். ஏபிடி, அதாவது ஏபிடி ஆல்ரெடி ஃபில் அப் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது இ அண்ட் எஃப் மட்டும் தான் கே சர்க்கிள்ல வரணும் செட் கேல. இப்போ எல் பாத்தீங்கன்னா எல்ல பிசிடி வந்துருச்சு, ஜி மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஸோ ஜி மட்டும் எழுதுறேன். அதே மாதிரி ஏபிசிடி எழுதியாச்சு. எம்ல மீதி இருக்கிறது ஹெச் மட்டும் தான். ஸோ நம்ம வென் டயக்ராம் போட்டாவே நம்மளுக்கு பாதி சம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டுடலாம். என்ன கேட்டிருக்காங்க? கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல் இன்டர்செக்ஷன் எம் என்னன்னு எழுதிடலாம். ஸோ எல் இன்டர்செக்ஷன் எம் வந்து உங்களுக்கு எந்த பார்ட்? இந்த பார்ட் தான் எல் இன்டர்செக்ஷன் எம். ஸோ பிசிடி இதுதான் எல் இன்டர்செக்ஷன் எம், பிசிடி. அதே மாதிரி கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் K யூனியன் L இன்டர்செக்ஷன் M எழுதிடலாம். ஸோ L இன்டர்செக்ஷன் M கூட நம்ம K யூனைட் பண்ணோம். ஸோ Kல என்னென்ன இருக்கு? E, A, E, F இருக்கு. அதை தாண்டி B, இந்த சர்க்கிள் கூட இந்த சர்க்கிள் இங்க இன்டர்செக்ஷன்ல இருக்கிற பார்ட் கூட இதை சேர்த்தணும். ஸோ இது கூட நம்ம யூனியன் பண்ணோம்னா E, A, E, F நம்ம ஆட் பண்ணிக்கணும் இது கூட. ஸோ A, B, C, D, E, F இது வந்து K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. So verify the distributive law கேட்டிருக்காங்க. So இது ஒரு distributive property தான். ஏன்னா union over intersection வருது. So K union L intersection M is equal to என்ன வரும்? K union L intersection K union M. ஓகேவா? இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. எங்க தேர்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு இதான் கொடுத்திருக்காங்க. K union L intersection K union M கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இத கண்டுபிடிச்சிட்டு நம்ம தேர்ட் சப்டிவிஷனை கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் K union L கண்டுபிடிப்போம். K union L is equal to K union என்ன? L க்கும் K க்கும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும். A B C D E F G வரைக்கும் வரும் உங்களுக்கு. A B C D E F G K union L. நெக்ஸ்ட் K union M கண்டுபிடிப்போம். K union M என்ன வரும்? K union M. So அதே மாதிரி A B C D E F H G மட்டும் வராது. So A B C D E F H. So இது ரெண்டும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். என்னன்னா K union L intersection K union M கண்டுபிடிக்கணும். So K union L intersection K union M is equal to, so காமனா இருக்கிற ஐட்டம் பாத்தீங்கன்னா A B C D E F இது வரைக்கும் எல்லாமே காமனா இருக்கு. H and G மட்டும் ரிப்பீட் ஆகாது. So A B C D E F தான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன சொல்லுதுன்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது K union L intersection M உம் K union L intersection K union M உம் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? A B C D E F S A B C D E F S ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. So we have verified distributive law for first and third division. ரெண்டுமே உங்களுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகுது. இதுக்கான ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கான ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. K intersection L union M இருக்கு. So K intersection L union K intersection M. So அது ரெண்டும் உங்களுக்கு ஈக்குவலான்னு பார்க்கணும். So இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட் தனியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்த்துடலாம். So for second subdivision K intersection L union M. So L union M என்ன எழுதலாம்? L union க்கு M எழுதலாமா? So உங்களுக்கு L சர்க்கிள் இருக்கிறது M சர்க்கிள் இருக்க எல்லாமே எழுதணும். So E and F மட்டும் தான் வராது இல்லையா? So A B C D G H A, B, C, D, G, H இது L union M. அப்போ K intersection L union M. So K கூட என்னென்ன காமனா இருக்குன்னு எலிமெண்ட்ஸ் பார்க்கறோம். So காமனா K intersection L union M னா so K கூட என்ன காமனா இருக்கு? K ல இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து A B D. So K இங்க இருக்கு, A B D E F இருக்கு. இங்க என்னென்ன ஐட்டம்ஸ் ரிப்பீட் ஆகுது? A B D இருக்கு காமனா. நெக்ஸ்ட் C G H இல்ல. So ஆன்சர் வந்து நமக்கு A B D. So இந்த சர்க்கிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இந்த K கூட காமனா இருக்குது A B D மட்டும் தான். So K union L K intersection L union நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன வரும் உங்களுக்கு? K intersection L union M is equal to K intersection L union K intersection M. ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளோட fourth subdivision question வந்து இதுதான். K intersection M union இது ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுவும் நம்ம ஃபைண்ட் பண்ண மாதிரி ஆகும். சோ ஃபர்ஸ்ட் இதுல K intersection L கண்டுபிடிக்கலாம். சோ K intersection L என்ன இருக்கு? உங்களுக்கு B and D மட்டும் தான் இருக்கு. B, D. Next K intersection
M. K intersection M ல என்ன இருக்கு உங்களுக்கு A B D மூணு லெட்டர் இருக்கு. So A, B, D. So இப்போ K intersection L union K intersection M கண்டுபிடிக்கணும். So இது ரெண்டும் யூனியன் பண்ணனும் வேற ஒண்ணும் இல்ல. So K intersection L union K intersection M. So that is equal to A B D அவ்வளவுதான். A B D இந்த மூணு தான் இருக்கு. A, B, D இது மூணு தான். என்ன B D ரிப்பீட் ஆகுது. So ஒரு டைம் எழுதுனா போதும். இப்போ K இது பாத்தீங்கன்னா K intersection L union A B D வருது. இதுவும் A B D வருது. So நமக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். பிளஸ் அது இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த சமையல் அடுத்த வீடியோல பாத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.